ஹாய், ஆனந்த் கந்தசாமி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பேசின போதே சொல்லியிருந்தோம். ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஆட்டோமொபைல்ஸோட ஜிஎஸ்டி எல்லாமே எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குண்டான ரேட் நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள் ஃப்ரம் செப்டம்பர் 22. ஸோ செப்டம்பர் 22லேருந்து இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் மண்டே. ஸோ மண்டேலிருந்து ஆபீஸாக ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனில் யாரெல்லாம் அவங்களோட கூட்ஸ் எந்த கூட்ஸை டீல் பண்ணுறாங்களோ அந்த கூட்ஸில் ரேட் யாருக்கெல்லாம் மாறுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதை போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இதில் யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டி ஆல்ரெடி கம்மியாக இருந்து எக்ஸஸாக மூவ் ஆகுதோ அவங்களுக்கு இது ப்ராப்ளமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி அவங்க 28% இருந்திருப்பாங்க, இப்போ 40% மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸிஸ்டிங் கூட்ஸுக்கு அப்படியே அடிஷனலாக 40% கஸ்டமர்ட்டு கலெக்ட் பண்ணி ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதான். இருக்கிற ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செட் ஆஃப் பண்ணிட்டு பே பண்ண வேண்டியதான். பட் பிலாங்ஸ் டு த பர்சன். அவங்க ஆல்ரெடி டீல் பண்ணிட்டு இருக்க கூட்ஸ் 28லேருந்து 18க்கோ இல்லை 12லேருந்து 5க்கோ இல்லை 12லேருந்து 0க்கோ இல்லை 5லேருந்து 0க்கோ அதாவது டவுன்கிரேட் ஆகிருக்கு. அவங்க டீல் பண்ணுற கூட்ஸோட ஜிஎஸ்டி ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க முக்கியமான ஒரு விஷயம் பண்ண வேண்டியது, பிஃபோர் 22க்கு முன்னாடி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்களோட ஸ்டாக் என்னங்கிறத எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்குக்கு உண்டான ஐடிசியை அவங்க கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி ரிவர்ஸ் பண்ணல அப்படின்னா பின்னாடி என்றாவது ஒரு நாள் நோட்டீஸ் இல்லை ஆடிட் செக் பண்ணும்போது நீங்கள் அந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ணலன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா யூ நீட் டு பே த ஜிஎஸ்டி, யூ நீட் டு ரிவர்ஸ் த ஜிஎஸ்டி அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 24% இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ பெனால்ட்டியும் வரும். ஸோ பி கேர்ஃபுல் வித் தீஸ் கைஸ். அப்போ டவுன் சைஸ் ஆகாது. யாரோட கூட்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி ரேட் ரெடியூஸ் ஆகுதோ, ஆஃப்டர் செப்டம்பர் 22லேருந்து யாருக்கெல்லாம் ரெடியூஸ் ஆகுதோ அவங்க எல்லாருமே ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. அதுக்குண்டான ப்ரிகாஷனரி ஸ்டெப்பை முன்னாடியே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, பை.